இரவு 9 மணிக்கு மேல் வீட்டின் மண்டபம் அமைதியாக இருந்தது. நான் சமையலறைக்குச் சென்று பாலைக் காய்ச்சிவிட்டு திரும்பும்போது ஒரு விசித்திரமான சத்தம் என் மாமனார், மாமியார் அறையிலிருந்து வருவதைக் கண்டு பயந்து போனேன். என் மாமியார் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தைச் சொல்லிக் கொண்டிருந்தார். போதும், நிறுத்துங்கள். நான் கடைத்துவிட்டேன். இதற்கு மேல் என்னால் முடியாது. நீங்கள் மிகவும் பலசாலி. ஆனால் நான் பலவீனமானவள் என்றார். அப்போது என் மாமனாரின் கோபமான குரல் கேட்டது. இதில் கடைப்படிய என்ன இருக்கிறது? இப்போதே கடைத்து விட்டாயா? சீக்கிரம் மீண்டும் ஆரம்பி. இங்கே வா. இப்போது வரவில்லை என்றால் போ. என்னிடம் மீண்டும் எப்போதும் வராதே என்றார். இதையெல்லாம் கேட்டு நான் திகைத்துப் போய் என் அறைக்கு வந்துவிட்டேன். நான் படுக்கச் சென்றபோது என் மனதில் இதய சிந்தனைதான் ஓடிக்கொண்டிருந்தது. என் மாமனார் பார்க்க எலும்புக் கூடு போல்தான் இருக்கிறார். ஆனால் இந்த வயதிலும் என் மாமியாரைக் கத்தச் செய்யும் அளவிற்கு அவர் அவ்வளவு பலசாலி என்று எனக்குத் தெரியாது. எனக்கும் இப்படிப்பட்ட கணவர் வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் என் கணவர் மிக விரைவில் களைப்படைந்து விடுவார். இதைப் பற்றி யோசித்துக் கொண்டே நான் தூங்கிவிட்டேன். காலையில் நான் கண்விழித்தபோது என் மாமியார் வழக்கம் போல வீட்டு வேலைகளைச் செய்து கொண்டிருந்தார். அவரது மனநிலை மிகவும் சாதாரணமாக இருந்தது. அவர் இரவு முழுவதும் அப்படிச் செய்தது போல தெரியவில்லை. பகலில் என் மாமனாரும் வீட்டிற்கு வந்ததும் உடனே என் மாமியாரையும் தன் அறைக்கு அழைத்துவிட்டார். நான் சமைத்து முடித்துவிட்டேன். என் மாமியாரை உணவருந்து அழைக்க நான் அவர்களின் அறைக்கு அருகில் சென்றேன். நான் கதவருகில் சென்றவுடன் நான் பார்த்த காட்சியால் திகைத்துப் போனேன். இரவில் நடந்தது போலவே மீண்டும் அதே காட்சி நடந்தது. என் மாமியார் மீண்டும் அதே விஷயத்தைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தார். நான் கடைத்துவிட்டேன், நிறுத்துங்கள், என் மீது கொஞ்சம் இரக்கம் காட்டுங்கள். இந்த வயதில் என்னால் முடியாது. இதையெல்லாம் என்னால் தாங்க முடியாது என்று கவலையோடு சொல்லிக் கொண்டிருந்தார். நான் ஆச்சரியத்துடனும் குழப்பத்துடனும் திரும்பி வந்தேன். சமையலறைக்கு திரும்பி வந்த பிறகு என் மாமனார் அவ்வளவு பலசாலியாக இருக்க அவர் அப்படி என்னதான் சாப்பிடுகிறார் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். அரை மணி நேரத்திற்குப் பிறகு நான் மீண்டும் அவர்களின் அறைக்குச் சென்றேன். மீண்டும் அதே சத்தங்கள் என் காதுகளில் எதிரொலித்தன. இப்போது எனக்கு பயம் வந்துவிட்டது. அவர் என்ன பயன்படுத்துகிறார்? அதனால்தான் அவரால் இவ்வளவு நேரம் ஒரே வேலையே தொடர்ந்து செய்ய முடிகிறது. அவருக்கு சோர்வே ஏற்படவில்லை என்று நான் யோசிக்க ஆரம்பித்தேன். இப்போது என் மாமியார் அவருக்கு என்ன கொடுக்கிறார் என்பதை எப்படியாவது நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினேன். 15 நிமிடங்களுக்குப் பிறகு என் மாமியாரே அறையை விட்டு வெளியே வந்தார். அறையை விட்டு வெளியே வந்த பிறகு அவர்களின் முகங்கள் சாதாரணமாக இருந்தன. ஆனால் அவர்கள் இரு கைகளையும் தன் இடுப்பில் வைத்துக் கொண்டு மூச்சிரைத்தபடி, இந்த இடுப்பு வலி எப்போதுதான் என்னை விட்டுப் போகுமோ தெரியவில்லையே என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் சொன்னதைக் கேட்டு நான் சிரிக்காமல் இருக்க மிகவும் சிரமப்பட்டேன். அவரிடம் ஏதோ சொல்லப் போனேன். ஆனால் சொல்லாமல் நிறுத்திவிட்டேன். என் மாமியார் மாமனாருக்கு என்ன கொடுக்கிறார்? அதனால்தான் அவருடைய பலம் இந்த அளவிற்கு அதிகரித்துள்ளது என்று நான் இப்போது தெரிந்து கொள்ள விரும்பினேன். ஆனால் அவரை நான் கவனித்துக் கொண்டிருந்தாலும் அந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் என் கவனம் முழுவதும் எப்போதும் அவர்கள் மீதுதான் இருந்தது. என் கணவர் தன் தந்தையைப் போல இல்லாமல் மிகவும் வித்தியாசமானவர். சீக்கிரமே சோர்வடைந்து தூங்கச் சென்று விடுவார். இதனால் நான் அடிக்கடி நள்ளிரவு வரை விழித்திருப்பேன். என் கணவரின் அன்பிற்காக இயங்கிக் கிடப்பேன். அப்போது என் மாமனார் மாமியாரின் அறையின் பக்கம் என் கவனம் செல்லும். இந்த வயதிலும் அவர்கள் எப்படி வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அனுபவிக்கிறார்கள் என்று நினைப்பேன். அன்றிரவும் என் கணவர் சீக்கிரமே தூங்கிவிட்டார். ஆனால் என் உணர்வுகள் மோசமாக புரண்டு கொண்டிருந்தன. என் கணவரும் என் மாமனாரைப் போல இருந்தால் நானும் இன்று வாழ்க்கையே முழுமையாக வாழ்ந்திருப்பேனே என்று நினைத்தேன்.
அப்போது என் மாமியார் மாமனாரை பார்த்துச் சொன்ன குரல்கள் என் மனதில் எதிரொலித்தன. இன்று இது போதும், விட்டுவிடுங்கள், எனக்கு போதும் என்று அவர் சொன்னது நினைவுக்கு வர என் உடல் எங்கும் அலைகள் ஓடின. அப்போது என் மனதில் ஒரு யோசனை வந்தது. ஏன் நான் அவர்களின் அறையை எட்டி பார்க்கக்கூடாது? அவர்கள் இருவரும் என்ன செய்கிறார்கள்? என் மாமியார் என்ன சாப்பிடுகிறார்? அதனால்தான் அவருடைய பலம் உச்சத்தில் இருக்கிறது என்று பார்க்கலாம் என்று நினைத்தேன். என் மாமியாரை கண்காணித்ததில் எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை. அதனால் அவர் அந்த பொருளை நிச்சயமாக தன் அறையில்தான் ஒளித்து வைத்திருக்கிறார் என்று நினைத்தேன். அதை பார்க்க நான் விரும்பினேன். அந்த நேரத்தில் அவர்கள் இருவரையும் பார்ப்பதற்கு என் மனம் துடித்துக் கொண்டிருந்தது. அவர்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? உடனே நான் என் இடத்திலிருந்து எழுந்தேன். மாமனார் மாமியார் அறையை நோக்கி வெளியே வந்துவிட்டேன். அவர்கள் அறையின் விளக்கு இன்னமும் எரிந்து கொண்டிருந்தது. அதாவது அவர்கள் இருவரும் இன்னமும் விழித்திருந்தார்கள். அப்போது ஜன்னலுக்கு வெளியே இருந்தபோது அவர்களின் குரல்கள் மீண்டும் கேட்க ஆரம்பித்தன. என் மாமியார் தொடர்ந்து என் மாமனாரிடம், இந்த வயதிலும் நீங்கள் என்னை தொந்தரவு செய்கிறீர்கள், என்னால் இதற்கு மேல் முடியாது என்று உங்களுக்கு தெரியும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். என் மாமனார், இன்னும் கொஞ்ச நேரம்தான், இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கொள், பிறகு நான் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்றார். அதற்குப் பிறகு என் மாமியார் சிறிது நேரம் அமைதியாகிவிட்டார். நான் ஜன்னல் வழியாக எட்டிப் பார்க்க முயற்சித்தேன். ஆனால் ஜன்னலுக்கு முன்னால் திரைகள் போடப்பட்டிருந்ததால் சத்தம் மட்டுமே வெளியே வந்தது. வெளியே இருந்து எதுவும் தெரியவில்லை. இதை பார்த்ததும் என் மனம் சோர்வடைந்தது. சோகத்துடன் என் அறைக்கு திரும்பி வந்தேன். என் படுக்கையில் வந்து படுத்த உடனேயே என் கணவர் ஒரு விசித்திரமான பாணியில், இந்த நேரத்தில் எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். அவருடைய பாணி என்னை குழப்பமடையச் செய்தது. நான் உடனே அவரை திரும்பி பார்த்தேன். அவர் தன் இடத்திலிருந்து எழுந்து அமர்ந்து என்னை விசித்திரமான கண்களால் பார்த்தபடி, நான் தூங்குகிறேன் என்பதால் நீ என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், அது எதுவும் எனக்குத் தெரியாது என்று நினைத்தாயா என்றார். இந்த கேள்வியால் நான் தடுமாறிப் போனேன். என் உடல்நிலை சரியில்லை. என் தலை வெடிப்பது போல் இருந்தது. அதனால் நான் வெளியே முற்றத்திற்குச் சென்றேன். இதில் என்ன தவறு இருக்கிறது என்று நடுங்கும் குரலில் கேட்டேன். ஒரு கணம் அவர் அமைதியானார். பிறகு சற்று மென்மையாக, நள்ளிரவில் அறையை விட்டு வெளியேறி முற்றத்திற்குப் போகும்படி உனக்கு யார் சொன்னது? இனிமேல் உடம்பு சரியில்லை என்றால் என்னை எழுப்பிவிடு. தனியாக அறையை விட்டு வெளியே போகத் தேவையில்லை என்றார். இவ்வளவு சொல்லிவிட்டு என் மனதில் என்ன புயல் வீசுகிறது என்று தெரியாமல் அவர் மீண்டும் தூக்கத்தின் மடியில் ஆழ்ந்துவிட்டார். நான் அவருடைய அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருந்தேன். ஆனால் நானாக அவரிடம் போக எனக்கு தைரியம் இல்லை. நான் எப்போது உறக்கத்தின் பிடியில் சிக்கினேன் என்று தெரியவில்லை. இப்போது நான் இரவும் பகலும் அவர்களின் குரல்களை மட்டுமே கேட்டேன். அது என் மனதில் தீயை மூட்டியது. அவர்கள் அப்படி என்னதான் செய்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன். ஒரு நாள் என் கணவர் 2 நாட்களுக்கு நகரத்திற்கு வெளியே செல்வதாகவும் 2 நாட்களுக்குப் பிறகுதான் வீட்டிற்கு திரும்புவார் என்றும் என்னிடம் தெரிவித்தார். அவர் இதைக் கூறியபோது என் மனதில் ஒரு நல்ல யோசனை வந்தது. இந்த யோசனையின்படி நான் நடந்து கொண்டால் அவர்கள் இருவரின் அறைக்குள் என்ன நடக்கிறது என்பதை நான் தெரிந்து கொள்ள முடியும் என்று நினைத்தேன். என் மாமனார் மாமியார் மாலையில் உணவு சாப்பிட்ட பிறகு தோட்டப்பகுதியில் நடந்து செல்வார்கள். அப்போது ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டும் இருப்பார்கள். இவர்களைப் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். இந்த வயதிலும் இவ்வளவு காலம் ஒன்றாக வாழ்ந்த பிறகும் அவர்கள் இருவருக்கும் இடையே அழகான நட்பு இருந்தது. சின்ன சின்ன விஷயங்களைப் பற்றி பேசிக் கொண்டார்கள். என் வாழ்க்கை அவர்களின் இருவரின் வாழ்க்கையிலிருந்தும் மிகவும் வித்தியாசமானது. இந்த வயதை அடைந்த பிறகும் கூட அவர்கள் இருவரும் இன்னும் வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இருவராலும் என்னை பார்க்க முடியாது.
பிறகு இரவில் அவர்கள் இருவரும் அறைக்குள் நுழைந்தார்கள். எனக்கு தூக்கம் வந்தது. ஆனால் அவர்கள் இருவரையும் பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் என் தூக்கத்தை நான் தியாகம் செய்தேன். பிறகு என் காத்திருப்பு முடிந்தது. அப்போது என் கண்கள் கண்ட காட்சியால் என் உடல் முழுவதும் பதறியது. என் பெயர் ராஜி. என் குடும்பத்தில் என் பெற்றோர் தவிர எனக்கு ஒரு தம்பி இருந்தான். என் பெற்றோர் என் தம்பியை விட என் மீது அதிக பாசமாக இருந்தனர். என் பெற்றோர் என் ஒவ்வொரு ஆசையையும் பிடிவாதத்தையும் நிறைவேற்றினார்கள். நான் சிறுவயதிலிருந்தே சுயமரியாதையும் பிடிவாதமும் கொண்டவள். அந்த நேரத்தில் நான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தேன். அப்போதுதான் எனக்கு பூஜா என்ற பெண்ணுடன் நட்பு ஏற்பட்டது. பூஜா மிக நல்ல பெண். அவள் என் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தாள். அவள் ஒரு சிறந்த ஆளுமை கொண்டிருந்ததுதான் எனக்கு அவளிடம் மிகவும் பிடித்திருந்தது. அவள் என் அழகைப் பற்றி புகழ்ந்து பேசும்போது அதைக் கேட்டு நான் மகிழ்ச்சியில் துள்ளிக் குதிப்பேன். கல்லூரியில் பலவிதமான பையன்களும் பெண்களும் இருந்தார்கள். அங்கே பல காட்சிகள் பார்க்க கிடைத்தன. அதில் சிலர் என்னை பார்த்து கண்ணெடுக்காமல் இருப்பார்கள். பெரும்பாலான பெண்களுக்கு காதலர்கள் இருந்தார்கள். அவர்கள் பேசும்போது கை கோர்த்துச் சுற்றும்போது அவற்றைப் பார்த்து என் மனதிலும் உணர்வுகள் தூண்டப்பட்டன. அவர்களை பொறாமையுடன் நான் பார்ப்பேன். அவர்கள் பார்ப்பதற்கு மிகவும் சாதாரணமான தோற்றம் கொண்டவர்கள். ஆனால் அவர்களின் காதலர்கள் அவர்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்கள். நான் யாருக்கும் குறைந்தவள் இல்லை. பல பையன்கள் தங்கள் காதலை என்னிடம் வெளிப்படுத்தினார்கள். ஆனால் நான் யாரையும் கவனிக்கவில்லை. என் பெற்றோர் என் மீது மிகுந்த பாசம் வைத்திருந்தாலும் இந்த விஷயத்தில் எனக்கு சுதந்திரம் கொடுக்கவில்லை. பெண்கள் பையன்களுடன் நட்பு பாராட்டுவதையும் பேசுவதையும் அவர்கள் மிகவும் தவறாக கருதினார்கள். எங்கள் தெருவில் இந்த விஷயம் சாதாரணமாக இருந்தது. ஆனாலும் இதையெல்லாம் பார்த்த என் பெற்றோர் கோபப்படுவார்கள். என் வகுப்பில் ஒரு பையன் இருந்தான். அவன் என் மீது தீவிரமாக காதல் கொண்டிருந்தான். அவன் என் முன்னும் பின்னும் அலைவான். என்னிடம் பேசுவதற்கு பயணங்களைத் தேடுவான். ஆனால் நான் அவன் முகத்தை கூட பார்ப்பதில்லை. அப்படிப்பட்டவர்களை எனக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. கடந்த சில நாட்களாக எனக்கு காய்ச்சல் இருந்ததால் நான் கல்லூரிக்குச் செல்லவில்லை. நான் வராததால் கவலைப்பட்டு அந்த பையன் என் வீட்டிற்கே வந்துவிட்டான். இது என் பெற்றோருக்கு மிகவும் கோபத்தை ஏற்படுத்தியது. நான் குணமடைந்து கல்லூரிக்குச் சென்றபோது அந்த பையன் என்னைத் தடுத்து நிறுத்தி தன் காதலை வெளிப்படுத்தினான். அவன் என்னிடம் நான் உன்னை மிகவும் விரும்புகிறேன் என்று சொல்ல ஆரம்பித்தான். நான் அவனை மறுத்தபோது அவன் என் கையை பிடித்துக் கொண்டான். அவன் என் கையை பிடித்தது எனக்கு பிடிக்கவில்லை. அதனால் நான் அவனை அறைந்துவிட்டேன். பிறகு வீட்டிற்கு வந்துவிட்டேன். அந்த பையன் தினமும் என் வீட்டருகில் சுற்றிக் கொண்டிருந்தான். என்னிடம் பேச முயற்சித்தான். ஆனால் நான் அவனிடம் பேசவில்லை. ஒரு நாள் அவன் ஒருமுறை மட்டும் என்னிடம் பேசி என்று மிகவும் வற்புறுத்தினான். அவன் என்னை பார்க்க அழைத்தான். நான் அங்கே சென்றபோது அவன் மீண்டும் என்னிடம் தன் காதலை வெளிப்படுத்தினான். நான் அவனைத் தொடர்ந்து மறுத்தேன். ஆனால் அது என் துரதிர்ஷ்டம். அந்த பூங்காவில் என் அப்பாவும் இருந்தார். அப்பா என்னை பார்த்தவுடன் திகைத்துப் போனார். என் அருகில் வந்த அந்த பையனை அடிக்கத் தொடங்கினார். பிறகு என்னை கூட்டிக் கொண்டு வீட்டிற்கு வந்துவிட்டார். வீட்டிற்குச் சென்றதும் அப்பாவும் எனக்கு 1-2 அறை கொடுத்தார். என் படிப்பை நிறுத்திவிட்டு எனக்கு திருமணம் செய்துவிட்டார். இப்படியாக என் திருமண வாழ்க்கையில் நுழைந்த நான் இப்போது என் மாமியாரின் அறையில் அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள ஒளிந்திருந்தேன். என் மாமனார் தன் மனைவியிடம் அன்பு காட்டுவதுடன் அவளை மிகவும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறார் என்றும் என் கணவர் என்னிடம் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை என்றும் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அவருடைய பலம் இவ்வளவு அதிகரிக்க காரணம் அவர் அப்படி என்ன பொருளை பயன்படுத்தினார் என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்பினேன். என் கணவரும் அதே பொருளை பயன்படுத்த வேண்டும் என்று நான் விரும்பினேன். அதை பார்ப்பதற்காகவே அன்று நான் அவர்களின் அறையில் ஒளிந்திருந்தேன்.
ஆனால் அங்கே நான் பார்த்த காட்சி என்னை திகைக்க வைத்தது. எவ்வளவு நேரம் நான் நம்ப முடியாமல் அவர்கள் இருவரையும் பார்த்துக் கொண்டிருந்தேன். பிறகு கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் என்னிடத்திலிருந்து எழுந்து நின்றேன். முதலில் அவர்கள் இருவரும் என்னை கோபமான பார்வையால் பார்த்தார்கள். நான் இந்த நேரத்தில் அவர்கள் அறையில் இருப்பதை அவர்களால் நம்ப முடியவில்லை. பிறகு என் மாமனார் அவர்களோடு என்னையும் சேர்த்துக் கொண்டார். நானும் அவர்கள் இருவரும் செய்ததை பார்த்தபோது செய்வதறியாது திகைத்து நின்றேன். பிறகு அவர்கள் இருவருடனும் சேர்ந்து நானும் அனைத்தையும் செய்ய ஆரம்பித்தேன். முதலில் என் மாமனார், இதை உன்னால் செய்ய முடியுமா என்று கேட்டார். நானும் ஏதோ ஆர்வத்தில் சரி என்று தலை அசைத்தேன். ஆனால் என் அத்தை கோபமாக என்னை பார்த்தார். என் மாமனார் அத்தையோடு சேர்த்து இப்போது என்னையும் அந்த வேலையில் ஈடுபடுத்தினார். சிறிது நேரத்தில் என் மாமியார் சோர்ந்து போய் என்னால் இதற்கு மேல் முடியாது என்று விலகிவிட்டார். ஆனால் நானும் என் மாமனாரும் அந்த வேலையை தொடர்ந்தோம். அத்தை, இதில் உங்களுக்கு என்னதான் ஆட்சேபனை? மாமா மற்றும் எனக்கு இதில் ஆட்சேபனை இல்லை என்றால் நீங்கள் ஏன் என்னை தடுக்கிறீர்கள் என்று கேட்டேன். அதே நேரத்தில் என் மாமனாரும் அங்கே வந்துவிட்டார். நாங்கள் இருவரும் பேசுவதை பார்த்ததும் அவர் எங்கள் அருகில் வந்து நின்றார். கேள்விக்குரிய பார்வையுடன் என்னை பார்த்தார். அப்போது நான் அவரிடம் மெல்லிய குரலில், அத்தை என்னை இன்று இரவு அறைக்குள் வரக்கூடாது என்று சொல்கிறார் என்றேன். இதைக் கேட்டதும் என் மாமனார் மிகவும் கோபமடைந்தார். அவர் சிகப்பான முகத்துடன் அத்தையை பார்த்து, நீ மருமகளை தடுக்கக்கூடாது. உன் மீது எனக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அதே உரிமை அவள் மீதும் எனக்கு இருக்கிறது. நீ செய்ய முடியாத வேலையை அவள் செய்யட்டுமே, அதை நீ ஏன் தடுக்கிறாய் என்று கேட்டார். மாமா சென்ற பிறகு என் மாமியார், இன்று இரவு நீ எங்கள் அறைக்கு வந்தால் உன் கணவரை உனக்கு எதிராக திருப்புவேன் என்று என்னிடம் சொன்னார். இதைக் கேட்டு நான் கவலை அடைந்தேன். அவர் என் கணவரிடம் எனக்கு எதிராக ஏதாவது சொல்லிவிட்டால் அவர் என் மீது கோபமடைய ஆரம்பிப்பார். பிறகு என்னால் இதைத் தாங்க முடியாது. என் கணவர் சந்தேகப் பேர்வழி என்று எனக்குத் தெரியும். அவர் மனதில் ஒரு விஷயம் வந்துவிட்டால் அதை மாற்றுவது சுலபம் அல்ல. ஆரம்ப நாட்களில் ஒருமுறை நான் அறையை விட்டு வெளியே சென்றபோது அவர் என்னிடம் எவ்வளவு கோபமாக பேசினார் என்பது எனக்கு என்றும் நினைவிருக்கிறது. அவருடைய கண்களில் இருந்த சந்தேகத்தை பார்த்து நான் பயந்து போனேன். என் மாமியாரும் அவருக்கு அப்படி ஏதாவது சொல்லிவிட்டால் நான் என்ன செய்வேன்? அவர் தன் தாயின் பேச்சைத்தான் கேட்பார். அவளைத்தான் உண்மையானவள் என்று நம்புவார். அதனால் என் மாமியாரின் பேச்சைக் கேட்க வேண்டும். அவருடன் ஒத்துப்போக வேண்டும். அவருக்கு கோபம் வரவைக்கக் கூடாது என்று நான் முடிவு செய்தேன். இதை நினைத்துக்கொண்டு நான் சாப்பிட்ட பிறகு சீக்கிரமாகவே என் அறைக்கு வந்து படுத்துக்கொண்டேன். என் மாமனாரின் அறைக்குச் சென்று, நேற்று நான் அனுபவித்த அந்த அமைதியை இன்று இரவும் அனுபவிக்க வேண்டும் என்று என் மனது மிகவும் ஆசைப்பட்டது. ஆனால் என் மாமியாரின் நலத்தை நினைவுக்கு வந்தபோது நான் அமைதியாக இருந்துவிட்டேன். அப்போது கதவு தட்டப்பட்டது. நான் கதவைத் திறந்தால் எதிரே என் மாமனார் நின்றிருந்தார். அவர் ஆச்சரியமான பார்வையுடன் என்னை பார்த்து, நீ இன்று என் அறைக்கு வரப்போவதாகச் சொன்னாயே, இன்னும் ஏன் வரவில்லை என்று கேட்டார். அவர் சொன்னதைக் கேட்டு நான் யோசனையில் ஆழ்ந்துவிட்டேன். என்று எனக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்ல ஆரம்பித்தேன். என் மாமனார் சிறிது நேரம் அமைதியான பார்வையுடன் என்னை பார்த்தார். பிறகு, நீ ஏன் மறுக்கிறாய் என்று எனக்குத் தெரியும் என்றார். நான் அவரை கேள்விக்குரிய பார்வையுடன் பார்த்தபோது அவர், நீ ஒருவேளை உன் மாமியாரால் தான் இப்படிச் சொல்கிறாய். அவருடைய பயத்தால் மதிக்கிறாய். கவலைப்படாதே. அவர் உன்னை எதுவும் செய்ய மாட்டார். நான் அவருக்கு புரிய வைத்துவிட்டேன். இப்போது சீக்கிரம் வா. நான் உனக்காகக் காத்திருக்கிறேன் என்றார். அவர் சொன்னதைக் கேட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஒரு நிம்மதி அலை என் உடலுக்குள் இறங்கியது. உடனே நான் மீண்டும் அவர் அறைக்குள் சென்றேன். அவர்கள் இருவரும் அந்த வேலையைச் செய்து கொண்டிருந்தார்கள். நானும் அவர்களுடன் சேர்ந்து விட்டேன்.
ஆனால் இன்று என் மாமியார் நேற்றை விட சீக்கிரமாகவே களைத்துவிட்டார். கொஞ்ச நேரத்திலேயே அவர் மூச்சிறைக்க ஆரம்பித்து என் மாமனாரிடம் இன்று என் உடல்நிலை சரியில்லை. இன்று என்னால் இதையெல்லாம் செய்ய முடியாது என்று சொன்னார். அப்போது என் மாமனார், உனக்கு என்னதான் பிரச்சனை? நாளுக்கு நாள் நீ மிகவும் குறைவான நேரம்தான் கொடுக்கிறாய். சீக்கிரம் கரைத்து விடுகிறாய். உடனே இங்கே வா, நீ இப்போது உன் இடத்திலேயே உட்கார்ந்தால் என்னைப் போல மோசமானவர் வேறு யாரும் இருக்க மாட்டார் என்றார். பிறகு என் மாமியார் எங்களுடன் சேர்ந்துவிட்டார். நீண்ட நேரம் நாங்கள் அதே வேலையில் ஈடுபட்டிருந்தோம். கொஞ்ச நேரம் கழித்து என் மாமியார் மீண்டும் ஓரமாக விலகி, இப்போது எனக்கு போதும், என்னால் இனிமேலும் முடியாது என்றார். அதன் பிறகு நாங்கள் இருவருமே அந்த வேலையை தொடர்ந்து செய்தோம். பிறகு நீண்ட நேரம் கழித்து நான் முற்றிலும் களைத்து போனபோது என் மாமனாரே என்னை பார்த்து, இப்போது நீயும் போ, நீ மிகவும் களைத்துவிட்டாய் என்று சொன்னார். நான் என் படுக்கையில் வந்து படுத்த உடனேயே உறக்கத்தின் மடியில் சென்றுவிட்டேன். இன்று எனக்கு நேற்றை விட அதிக நிம்மதி கிடைத்தது என்று நினைத்தேன். இன்று என் கணவர் திரும்பி வந்திருக்க வேண்டும். அதனால் அவர் விரும்பும் நிறத்தில் உடையணிந்து கொண்டு நல்ல ஒப்பனை செய்து ஒரு நல்ல வாசனை திரவியத்தை பூசிக்கொண்டு அவர் திரும்பி வருவதற்காக காத்திருந்தேன். அப்போது அவரிடமிருந்து அழைப்பு வந்தது. இன்றும் தன்னால் திரும்பி வர முடியாது என்றும் இன்றும் அங்கேதான் இருப்பதாகவும் சொன்னார். இதைக் கேட்டவுடன் எனக்கு வருத்தமாக இருந்தது. அவருக்காக நான் இவ்வளவு ஏற்பாடுகளை செய்திருந்தேன். இன்று இரவுக்காக என்னவெல்லாம் யோசித்திருந்தேன். ஆனால் அவர் வீட்டுக்கு வரமாட்டார். நான் இதைப் பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் போது மீண்டும் கதவு தட்டப்பட்டது. நான் கதவைத் திறந்தபோது எதிரே என் மாமனார் நின்றிருந்தார். அவர் என் தோற்றத்தை பார்த்தவுடன் ஒரு விசித்திரமான பாணியில் என்னை பார்த்து, இன்று நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் என்று சொன்னார். அவர் என்னை புகழ்ந்ததைக் கேட்டு எனக்கு சந்தோஷமாக இருந்தது. உடனே அவர், இப்போது உடனே அறைக்குள் வா, நான் உனக்காக காத்திருக்கிறேன் என்றார். நான் அவர் அறைக்குள் சென்றேன். மீண்டும் நாங்கள் மூவரும் அனைத்தையும் செய்ய ஆரம்பித்தோம். இப்போது எனக்கு தினமும் இந்த வேலையைச் செய்ய வேண்டும் என்று தோன்றியது. அடுத்த நாள் என் கணவரும் வீட்டிற்கு வந்துவிட்டார். அவர் என்னிடம் தன் ஆவலையும் தன் காதல் கதைகளையும் சொல்ல ஆரம்பித்தார். நான் இல்லாமல்தான் எவ்வளவு கலக்கத்துடன் இருந்ததாகவும் என்னை எவ்வளவு நினைத்ததாகவும் சொன்னார். அவர் சொன்னதைக் கேட்டு நானும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். கடைசியாக அவருக்கு என் உணர்தலும் என் தேவையும் ஏற்பட்டிருக்கிறது என்று நினைத்தேன். உடனே நான் அவர் கைகளில் என் தலையைச் சாய்த்துக் கொண்டு நிம்மதியாக தூங்கிவிட்டேன். இப்போது நான் தினமும் என் கணவர் தூங்கிய பிறகு என் மாமனார் மாமியாரின் அறைக்கு சென்று விடுவேன். நள்ளிரவு வரை நாங்கள் அதே வேலையை தொடர்ந்து செய்தோம். ஒரு நாள் இரவு நான் என் மாமனாரின் அறையிலிருந்து என் அறைக்கு திரும்பி வந்தபோது என் கணவர் கடும் கோபத்தில் இருந்தார். அவர் என்னிடம், இரவில் அறையை விட்டு வெளியே போகாதே என்று உன்னிடம் சொன்னேனே, ஆனால் நீ என் பேச்சைக் கேட்கவில்லை. எங்கே போயிருந்தாய் என்று கேட்டார். நான் அவர் அருகில் அமர்ந்தபடி, நான் உங்கள் அம்மாவின் அறையில் இருந்தேன் என்று சொன்னேன். இதைக் கேட்டு அவர் திகைத்துப் போனார். இந்த நேரத்தில் நீ என் அம்மாவின் அறையில் என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று சந்தேகப் பார்வையுடன் என்னை பார்த்தார். நான் அவர்களுடன் எனக்கு வேலை இருந்தது, அதனால்தான் போனேன் என்று சொன்னேன். அவர் மௌனமாகிவிட்டார். அதன் பிறகு அவர் எதுவும் பேசவில்லை. இப்போது நான் 2 அல்லது 3 நாட்களுக்கு ஒருமுறை நிம்மதி அடைய என் மாமனார் மாமியாரின் அறைக்கு போக ஆரம்பித்த போது என் கணவர் என்னிடம், நீ என்ன வேலை செய்ய என் அம்மாவிடம் போகிறாய் என்று கேட்க ஆரம்பித்தார். நான் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து செல்ல ஆரம்பித்தேன். அப்போது அவர் என்னை பிடித்து இழுத்து கட்டிலில் தள்ளினார். கோபத்துடன் பேச ஆரம்பித்தார். என் கணவரின் இந்த கோபத்தை பார்த்து நான் பயந்து போனேன். பயத்தின் காரணமாக நான் சொல்லப் போகும்போது திடீரென்று கதவு தட்டப்பட்டது. என் கணவர் சென்று கதவைத் திறந்தார். எதிரே மாமனார் நின்றிருந்தார்.
என் மாமனாருக்கு என் கணவருடன் ஒரு வேலை இருந்ததால் என் கணவர் அவருடன் சென்று விட்டார். நான் நிம்மதி பெருமூச்சு விட்டேன். ஒரு இரவு நான் மாமனார் அறைக்குச் சென்றபோது என் கணவர் தூங்காமல் இருந்திருக்கிறார். அவர் என்னை தேடிக்கொண்டு மாமனார் மாமியாரின் அறைக்கு வந்துவிட்டார். நாங்கள் அந்த வேலை செய்வதை பார்த்தபோது அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். அந்த வேலை ஒரு காலில் நின்று பூஜை செய்வது. அங்கே நாங்கள் 3 பேரும் ஒரு காலில் நின்று பூஜை செய்வதை பார்த்ததும் அவர் கத்திவிட்டார். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அப்போது என் மாமியார் தன் 2வது காலை தரையில் வைத்து சோபாவில் அமர்ந்து கொண்டே, உன் அப்பா பல நாட்களாக இந்த பூஜையே செய்கிறார். இப்படி ஒரு காலில் நின்று பூஜை செய்தால் கடவுள் மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என்றும் மனிதன்தான் விரும்புவது அனைத்தையும் பெறுவான் என்றும் அவர் சொல்கிறார். இதைச் செய்யும்போது நான் சீக்கிரமே களைத்து விடுகிறேன். ஆனால் உன் மனைவியும் உன் அப்பாவும் எவ்வளவு நேரம் இந்த வேலையே செய்கிறார்கள்? இவர்கள் இருவரும் ஏன் களைப்படைவதில்லை என்று தெரியவில்லை என்றார். இதை பார்த்த என் கணவர் என்னை புன்னகையுடன் பார்த்து, ஆமாம், என் மனைவி மிகவும் நல்லவள். அவள் எந்த ஒரு குறிப்பிட்ட வேலையைச் செய்யும் போதும் களைப்படைவதே இல்லை என்று சொன்னார். இந்த வார்த்தைகளை அவர் மகிழ்ச்சியான பாணியில் சொன்னார். இதைக் கேட்டு நான் வெட்கப்பட்டேன். அதன் பிறகு என் கணவரும் எங்களுடன் இந்த வேலையில் சேர்ந்து கொண்டார். இப்போது நாங்கள் 4 பேரும் சேர்ந்து தினமும் இதேபோல் ஒரு காலில் நின்று பூஜை செய்கிறோம். நண்பர்களே, இது பொழுதுபோக்கிற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனை கதை. இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.